இந்த சிபிஎஸ்சி எதிர்த்து ஒரு போராட்டம் வந்து டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி என்எஸ்ஒய் சார்பாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து என்னன்னா போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் 12th அப்படிங்கிறது அது அந்த ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்டம். அந்த கட்டத்தில் சிபிஎஸ்சி வந்து ஓஎஸ்எம் அப்படிங்கிற ஒரு இம்பாக்டை கொண்டு வந்து பசங்களோட லைஃப்பை வந்து இவ்வளோ ஸ்பாயில் ஆக்கிட்டா. சிபிஎஸ்சி எதிர்த்து யூடியூப் டீச்சர்ஸ் நிறைய பேர் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து வேதாந்தில் பார்த்தீங்கன்னா பெருமிலா மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கு. அவங்க வந்து கொஸ்டினுக்கு மேலே கொஸ்டின் வந்து அடிக்கிட்டே இருக்கு. வீராஜ் பிரைம் டிவினியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து இந்த சிபிஎஸ்சி ஓஎஸ்எம் பற்றி ப்ராப்ளம் நிறையா போயிட்டு இருக்கு. அந்த இஷ்யூவை பற்றி ஃபகத் அப்படின்ற சார் தான் நம்ம கேட்க வந்திருக்கோம். அதை பற்றி சார் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ. சிபிஎஸ்சி ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ இத்தனை வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து இத்தனை வருஷமாக மேனுவலாக கரெக்ட் பண்ணுறப்போ அவங்க வந்து எப்படின்னா யூஸ்வலாக பென் பேப்பர் அதை யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தது வந்து என்னென்னா கரெக்ஷன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும். எப்படின்னா சில நேரம் டோட்டல் எரர்ஸ் வரும். அந்த டோட்டல் எரர்ஸ் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு செக்யூர்டான ஒரு மார்க்கை வந்து தரணும். அதே மாதிரி இந்த கரெக்ஷன் மூலியமாக வந்து எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சீக்கிரமாக ரிசல்ட்டை விடணும் இப்படின்னு கொண்டு வந்தது தான் வந்து ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் அப்படிங்கிற ஓஎஸ்எம் சிஸ்டம். இப்போ இந்த ஓஎஸ்எம் சிஸ்டம் வந்து எப்போ சொன்னாங்கன்னா அகாடமிக் இயர் வந்து 2026 ஜனவரியில் தான் வந்து இந்த ஓஎஸ்எம் சிஸ்டம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்ச் வந்து சிபிஎஸ்சியோட போர்டு எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. பிப்ரவரியிலே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனால் அவங்க கொண்டு வந்தது எப்படின்னா டிசம்பர் ஜான்வரியில் தான் இந்த சிஸ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறப்ப வந்து என்னென்னா இந்த சிஸ்டம் வந்து ஓகே ஒரு குட் வைட் ஒரு நல்ல வைட் வந்து மக்கள் மத்தியில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் இதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 25 பேப்பர் வந்து கரெக்ட் பண்ணணும். மேனுவலாக மார்னிங்லேருந்து ஈவினிங் அவங்க போகிறது வரைக்கும் 25 பேப்பர்ஸ் டெய்லியும் கரெக்ட் பண்ணணும். ஒரு செட்டுக்கு வந்து எவ்வளோ பேப்பர் தருவாங்கன்னா 2500 பேப்பருக்கு மேலே வந்து தருவாங்க. அது நீங்கள் கரெக்ஷன் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஒரு பர்டிகுலர் ஒரு 20 டீச்சர்ஸ் இருப்பாங்க. அந்த 20 டீச்சர்ஸுக்கு மேலே ஆர்ஓ இருப்பாங்க. அவங்களுக்கு மேலே வந்து ஹெச்இ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹெச்இனா ஹெட் ஆஃப் எக்ஸாமினர். அவங்க வந்து ஃபைனலாக எல்லா பேப்பரையும் செக் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக நான் வைக்கிற கொஷின் வந்து என்னன்னா சிபிஎஸ்சிக்கு ஒரு டீச்சர் இப்போ நார்மலாக இப்போ நம்ம ஃபோனே யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ நேரம் நம்மளால் மேக்ஸிமம் ஃபோன் யூஸ் பண்ண முடியும்? மினிமம் ஒரு 1 hour ஒரு 1.5 ஃபோன் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம கண்ணில் வந்து தாக்கம் எடுக்கிறப்ப நம்மளே நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. என்னன்னா நம்ம அடிக்கடி ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம கண்ணிலேருந்து தானாக தண்ணி வர்றது இது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். கரெக்டாக எரிச்சலாக இருக்குது. கண்ணு எரிச்சல் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு டீச்சர் வந்து 6 to 8 hours வந்து அவங்க அந்த ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்து திருத்துறப்பது. இப்போ மேபி யங் டீச்சர்ஸ் இருக்கலாம், வயசான டீச்சர்ஸ் இருக்கலாம். அப்போ அந்த வயசான டீச்சர்ஸ் அவங்க திருத்துறப்பது அவங்களுக்கு அந்த கண் எரிச்சல் விடாது. அதே மாதிரி வந்து அந்த ஸ்க்ரீனை வந்து அவங்க ஜூம் பண்ணி பார்க்கணும். என்னன்னா பேப்பர் ஒரு பசங்க வந்து வெல் எக்ஸலன்ட் நல்ல ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதியிருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து கிறுக்கின மாதிரி எழுதியிருப்பாங்க. அது நம்ம பசங்களை குறை சொல்ல முடியாது, ஏன்னா அதோட நேச்சர் எழுதுற நேச்சர். ஆனால் இந்த டீச்சர் வந்து அதை ஜூம் பண்ணி பார்க்குறப்ப அது வந்து அவங்களோட கண்ணை வந்து அஃபெக்ட் ஆகுது. மெயினாக வந்து இல்லாமல் சில டீச்சர்ஸ்க்கு வந்து என்னன்னா சிபிஎஸ்சி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்குவாங்க. பேப்பர் எடுத்து அதை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி அப்லோட் பண்ணுறப்ப நிறைய பேப்பர்ஸ் வந்து பிளர்ராக இருக்கும். ஈவன் இப்போ வந்து பசங்க வந்து ஃபோட்டோ காப்பி வாங்கினாங்க. ஃபோட்டோ காப்பி வந்து நிறைய இஷ்யூ போயிருக்கு. என்னன்னா என் பேப்பர் வந்து நான் எழுதுனது எனக்கே புரிய மாட்டேது அப்படிங்கிறப்ப அப்போ அந்த டீச்சர் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி அந்த பேப்பர் வந்து புரியும்? அது வந்து ஒரு கொஸ்டினாக போயிட்டு இருக்கு. செகண்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா சிபிஎஸ்சி அவங்க தந்த இது வந்து என்னன்னு நம்ம பார்த்தோம்னா சீக்கிரமா ரிசல்ட்டை விட்டுறலாம் இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நான் சிபிஎஸ்சி கேட்குற ஒரு கொஸ்டின் வந்து என்னன்னா 2023 ப்ரோ மே 12 வந்து ரிசல்ட் விட்டாங்க. 2024-25 மே 13 வந்து ரிசல்ட் விட்டாங்க. ஆனால் இப்போ 26லையுமே மே 13 தான் ரிசல்ட் விட்றாங்க. அப்போ நீங்கள் இந்த ஓஎஸ்எம் என்ன பண்ணீங்க, சீக்கிரமாக கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல ஒரு டைப்பில் தான் விட்டுருக்கீங்க. அதே மாதிரி நான் என்ன கேட்குறேன்னா எல்லா ஸ்டூடெண்ட் கரெக்டாக எழுதியிருந்தாலுமே அவங்களுக்கு 0.5 1.5 2.5 அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் வைஸாக மார்க் போடுறீங்க. அப்போ வந்து என்னன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுன மார்க் டோட்டல் வந்து அவங்களுக்கு ரொம்ப குறையுது. இதே மாதிரி இப்போ நான் நிறையா டீச்சர்ஸ் கிட்ட வந்து கேட்டிருக்கேன் ப்ரோ. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டீச்சர் அவங்க வந்து 36 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பயாலஜி டீச்சர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டி இப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டில் வந்து ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டினா என்னன்னா ரிப்பீட் இன் தியரி. ஸோ பேப்பரை மட்டும் நம்ம ரிப்பீட் வந்து எழுதணும். இப்போ கெமிஸ்ட்ரியில் ஒரு பையனுக்கு ஆர்டி இருந்துச்சுன்னா அந்த பையன் வந்து இந்த பேப்பரை வந்து ஜூலை 15 வந்து கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் வருது. அது வந்து ரீ எக்ஸாம் மாதிரி அரியர் எக்ஸாம் மாதிரி எழுதணும். ஆனால் அந்த டீச்சர் வந்து என்ன சொல்றாங்கன்னா என்னோட 36 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இப்படி எந்த பசங்களுக்குமே அவ்வளோ ஆர்டி வந்ததில்லை. ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதில் 2 பேருக்கு ஆர்டி வரும். ஆனா இந்த தடவை எப்படின்னா 1000ல் 3/4 பேருக்கு ஆர்டி ரீ எக்ஸாம் வந்திருக்கு. ஒரு பையன் வந்து என்னன்னா ஜேஇ எவ்வளவு கஷ்டமான எக்ஸாம் நமக்கு. ஜேஇல ஒரு பையன் வந்து 97% வந்து எடுத்திருக்கான். ஆனா சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்ல வெறும் 56% எடுத்திருக்கான். அப்போ வந்து என்னன்னா பேப்பர் வந்து ரொம்ப டஃபா தராங்க. அதே மாதிரி சிபிஎஸ்சி மேல இருக்க ஒரு இம்பாக்ட் வந்து என்னன்னா செட் 1 செட் 2 செட் 3 இப்படின்னு சொல்லிட்டு 3 கொஸ்டின் பேப்பர் வைப்பாங்க.
ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகே. இப்போ திண்டுக்கல்னா ஒரு கொஸ்டின் பேப்பர், ஈரோடுனா ஒரு கொஸ்டின் பேப்பர், இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து மாறும். அப்ப செட் 1 கொஸ்டின் பேப்பர்ல வந்து இருக்கிறது வந்து ஒரு கொஸ்டின் வந்து மாடரேட்டா இருக்கும், ஒரு கொஸ்டின் டஃபா இருக்கும். அப்ப வந்து வெளியே வந்து இப்ப நீங்களும் நானும் இப்ப போர்டு எக்ஸாம் அப்பியர் பண்ணிட்டு வந்தேன்னா நீங்க சொல்லுங்க, எப்பா எனக்கு செட் 1 பேப்பர் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நான் நல்ல மார்க் எடுத்துருவேன் அப்படிங்கிறப்ப நான் சொல்லுவேன் செட் 2 பேப்பர் இருக்கலே ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றப்ப அது வந்து என்ன ஆகுதுன்னா பசங்களுக்கு மத்தியில் அந்த எக்ஸாம் எழுதிட்டு வரப்பது அவங்களுக்குள்ளே ஒரு டென்ஷன் வந்து உருவாகுது. என்னடா பாடுறான், எல்லாரும் ஒரே மாதிரி தான் படிச்சோம், அவனுக்கு மட்டும் பேப்பர் ஈஸியா இருக்கு, நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த பசங்களால அடுத்த எக்ஸாமுக்கு வந்து அவங்களால ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ராஜஸ்தானோ அஜ்மீரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிசிக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு டைரக்ட் கொஸ்டின்ஸ் புக்கில் இருக்கிற மாதிரி அம்புட்டுமே டைரக்ட் கொஸ்டின்ஸ். அந்த பேப்பர் எழுதுனா அந்த செட்டு பசங்க வந்து சென்டம் எடுக்கலாம். ஆனா நம்ம தமிழ்நாட்டோட ரீஜியன் செட்டு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப டஃப். ஆக்சுவலி ஓப்பனா சொல்லணும்னா ப்ரோ, சிபிஎஸ்சி வந்து அவங்க சவுத் ஜோனை வந்து ரொம்ப டிமோட்டிவேட் பண்றாங்க. ஏன்னா எப்பயுமே நீங்க ஆல் ஓவர் சிபிஎஸ்சி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தான் ஃபர்ஸ்ட் வருது. ஆனா சிபிஎஸ்சியோட மெயின் இம்பாக்ட் வந்து என்னன்னா, நாங்க இந்த வருஷம் வந்து சிபிஎஸ்சி தமிழ்நாட்டில் வந்து மார்க்கை குறைக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மெயின் இம்பாக்டா கொண்டு போய் என்ன ரீசன்னால எப்படின்னா, இப்ப நார்த் சைடு வந்து பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், சவுத் சைடு வந்து பேப்பர் வந்து கஷ்டமா இருக்கும். அப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மோஸ்ட்லி பீகார் யூபின்னு எடுத்துக்கிட்டாலே அங்க சைடு வந்து ரொம்ப கம்மியா தான் லிட்ரேட் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. அப்ப அது நம்ம தப்பு சொல்ல வரல, என்னன்னா அவங்களுக்கு வந்து ஹை பேப்பரா தெரியும். ஆனா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அப்படி சிபிஎஸ்சி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா எல்லா சவையிலுமே எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒழுங்கா கொண்டு வரணும். சிபிஎஸ்சினா ஆல் ஓவர் இந்தியா. அப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் என்ன பண்ணணும், எல்லா பசங்களுக்குமே ஒரே மாதிரி எஜுகேஷன், ஒரே மாதிரி கொஸ்டின் பேப்பர் கொண்டு வரணும். நான் என்ன கேட்குறேன்னா, சரி பசங்க பார்த்து எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 செட்டு கொண்டு வரீங்க. நான் உங்ககிட்ட வைக்கிற ஒரு ரெக்வஸ்ட், சிபிஎஸ்சி வைக்கிற நான் ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, 3 கொஸ்டின் பேப்பர் கொண்டு வந்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஒரே மாதிரி இருக்கணும். உங்களுக்கு பசங்க பார்த்து எழுதக்கூடாதுன்னா அதுக்குள்ள கொஸ்டின் நம்பர்ஸ் வேணா சஃபில் பண்ணிக்கோங்க, கொஸ்டினை சஃபில் பண்ணாதீங்க. இது வந்து பசங்க மத்தியில் வந்து ஒரு பெரிய இம்பாக்டா வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் சிஸ்டம் நீங்க கொண்டு வந்தனால வந்து என்னன்னா, டீச்சர்ஸுக்கு வந்து இப்ப நிறைய நியூ டீச்சர்ஸ், இப்ப நம்மளுக்கே வந்து என்னன்னா ஒரு கோடிங் இப்ப நம்ம பண்றோம் அப்படின்னா அது எடுத்தோடனே, இப்ப நீங்களும் நானும் ஃப்ரெஷர்ஸா இருக்கணும், எடுத்தோடனே நம்மளால கத்துக்க முடியாது. அதுக்கு நம்மளுக்கு ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா. அதே மாதிரி டீச்சர்ஸை எடுத்தோடனே நீங்க வந்து உடனே இந்த ஓஎஸ்எம் திருத்துங்க அப்படின்னா அவங்களால பண்ண முடியாது, சத்தியமா முடியாது அந்த டீச்சர்ஸால. அதே மாதிரி வந்து இப்ப நான் பார்த்த அளவுக்கு என்னன்னா, ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வந்து 10th எடுக்கிறாரு, அவரோட மேஜர் வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. இன்னொரு டீச்சர் வந்து 12th எடுக்கிறாங்க. ஆனா சிபிஎஸ்சியோட கரெக்ஷன்ல எப்படி கூப்பிட்டுருக்காங்கன்னா, இந்த 10th எடுக்கிற டீச்சரை 12th கரெக்ஷன் கூப்பிட்டுருக்காங்க. அப்ப அவங்க 10th சிலபஸ் தானே அவங்க படிச்சிருப்பாங்க. அதுக்கு கேட்டா இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த டீச்சருமே வந்து பிஎஸ்சி பிஎட் பண்ணிருக்காங்க, இந்த டீச்சர் பிஎஸ்சி பிஎட். நான் ஒத்துக்கிறேன், சரிப்பா நீங்க பிஎஸ்சி பிஎட் பண்ணிருக்கீங்க, ஆனா ஒரே இதுல இப்ப நான் வந்து என்னன்னா ஒரு குக்கிங் இதுல இருக்கேன்னா எனக்கு வந்து அந்த குக்கிங்ல இதுலயே போயிட்டு இருந்தாதான் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப நான் டெசர்ட் ஐட்டம் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இப்ப நான் ஃபுட்டிங்ல வந்து ஒரு டெசர்ட் ஐட்டம் பண்றேன்னா டெசர்ட்ல நான் வெல்வெஸ்டா இருப்பேன், இதே ஹார்ட் பண்றேன்னா ஹார்ட்ல வந்து நான் வெல்வெஸ்டா ஆகும். அப்ப 10th எடுக்கிற டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த 10th சிலபஸ் தான் மோஸ்ட்லி மைண்ட்ல கண்டிப்பா. அப்ப 12th இப்ப நான் வந்து எழுதிருக்கேன், இப்ப வந்து ஸ்டேட் ஹென்ரிஸ் லா அப்படின்னு சொல்லி இது ஒரு கெமிஸ்ட்ரியில ஒரு ஸ்டேட் ஹென்ரிஸ் லா அப்படின்னாங்கன்னா நான் எழுதுறேன் இந்த பார்ஷியல் பிரஷர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீ பாயிண்ட்ஸ் இருந்தாலே 12th எடுக்கிற டீச்சர்ஸ் கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா 10th எடுக்கிற டீச்சர்ஸ் வந்து அவங்க எக்ஸாக்டா என்ன சிபிஎஸ்சி கீ தந்திருக்காங்களோ அது, ஆனா அவங்களுக்கு தெரியாது இது வந்து அந்த பையன் வந்து எக்ஸாக்டா எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால மார்க் போட முடியாது. இதனால வந்து இந்த வருஷம் வந்து நிறைய பசங்களுக்கு மார்க் குறைஞ்சிருக்கு. இப்போ ஒரு ஸ்கூல்ல வந்து 20 பேர் இருக்காங்கன்னா அது மேக்ஸிமம் 3 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. அவங்க வந்து எசென்ஷியல் சிபிஎஸ்சில இந்த டீச்சர்ஸ் வந்து 10th குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தவங்க 10th படிச்சு சைன் பண்றாங்களா, அவங்களுக்கு வந்து 12th கொடுத்தனாலதான் இந்த மாதிரி ஆயிருக்குங்களா? அப்படி அது நான் அப்படின்னு சொல்ல வரல, இது வந்து ஒரு ஸ்டெப் 1 ஒரு இம்பாக்ட் வாங்கிக்கிறேன். ஸ்டெப் 2 வந்து என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு நாள் எப்படி அந்த டீச்சர் வந்து 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார முடியும். அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட்லி நம்ம கிட்ட வந்து என்னன்னா சிபிஎஸ்சியில் வந்து யங் டீச்சர்ஸ் இருக்காங்க, ஓல்டேஜ் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அப்போ யங் டீச்சர்ஸ் கூட இப்போ நம்மள மாதிரி யங்ஸ்டராக இருந்தாங்கன்னா அவங்க நம்ம ஒத்துக்கலாம். இதே ஓல்டேஜ் டீச்சர்ஸ் அவங்களால எப்படி இது பண்ண முடியும்? அதே மாதிரி சிபிஎஸ்சி ஸ்கேன் பண்ண காப்பீஸ்லேயே வந்து பிளட் காப்பியாக வந்திருக்கு. இதே மாதிரி இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொன்று நான் வந்து என்னன்னா நிறைய கொஸ்டின் கரெக்டே பண்ணல சிபிஎஸ்சியில். அப்போ எப்படி மார்க் போட்டிருப்பாங்க? அதுக்கு மார்க்கே போடல. இப்போ நம்ம ரீவேல்யூவேஷன் பேப்பர் வாங்கி பார்த்தோம்னா நிறைய கொஸ்டின் மார்க்கே இல்லாமல் இருக்கு. அதுக்கு வந்து சிபிஎஸ்சி இப்போ அவங்களே வந்து என்னன்னா அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. இப்போ எப்படின்னா ஒரு புக்லெட் வாங்கணும், இப்போ ஒரு சிபிஎஸ்சியோட புக்லெட் வாங்கணும்னா நம்ம 500 கட்டணும், கட்டி நம்மளோட ஆன்சர் புக் வாங்கிடும். அதை வாங்கிட்டு ஒரு கொஸ்டினுக்கு 100 rupees,
₹100 கட்டி நம்ம ரீவால்யூவேஷன் கட்டுறோம். ஆனால் இந்த வருஷம் பெரிய இம்பாக்ட் வரும்னு தெரிஞ்சுட்டு தான் சிபிஎஸ்சி வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த 500 காஸ்ட் வந்து 100 குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு கொஸ்டினோட காஸ்ட் 100 வந்து 25 அப்படின்னு சொல்லி குறைச்சிட்டாங்க, கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் தர்மேந்திர பிரதான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எங்க மேல தப்பு இருக்கு, நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பேட்டி தந்துட்டாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு உள்குத்து வேலையை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிபிஎஸ்சி டீச்சர்ஸுக்கு வந்து சிபிஎஸ்சி சார்பா ஒரு மெயில் அமைச்சிருக்காங்க. அது என்ன மெயில்னா, சிபிஎஸ்சி ஓஎஸ்எம் சிஸ்டம்ங்கிறது ஒரு நல்ல சிஸ்டம், இதுக்கு வந்து எந்த இம்பாக்டுமே இல்லை, இது பசங்கள் மத்தியில வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசி ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நான் சிபிஎஸ்சி மினிஸ்டருக்கு எஜுகேஷன் மினிஸ்டருக்கு நான் வைக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, உங்க மேல தப்பு இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்க, பின்ன எதுக்கு மறைமுகமா சிபிஎஸ்சி பிரின்சிபலுக்கு வந்து ஒரு வீடியோ பண்ணி போட சொல்றீங்க? இது உங்க மேல இருக்க ஒரு பெரிய தப்பா காட்டுது. என்ன எதுக்காக போட சொல்றாங்க? அது வந்து எதுக்காக கரெக்ட் அப்படின்ற இது கரெக்ட் எப்படின்னா, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஸ்கேஎம் ஸ்கூலோட பிரின்சிபலா நான் இருக்கேன்னா எனக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல இருந்து எனக்கு மெயில் வருது. என்ன மெயில்னா, சிபிஎஸ்சி சார்பா வந்து என்னன்னா இந்த ஓஎஸ்எம் சிஸ்டம், இப்போ ஒரு பிரின்சிபலா இப்போ நான் பேட்டி தரேன்னா ஓஎஸ்எம் சிஸ்டம் வந்து ஒரு நல்ல சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து எதுக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸோட கரெக்ஷனோட இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறதுக்குமே, டோட்டலிங் எரர்ஸ் இல்லாமல் கொண்டு வரதுக்குமே இந்த சிபிஎஸ்சி ஒரு சிஸ்டம் வந்து நான் வந்து கொண்டு வந்தது வந்து ஒரு நல்லது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் வந்து பேட்டி தர வைக்கிறாங்க. அப்படி பேட்டி தரப்பது இப்போ நான் ஒரு ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன்னா அப்போ நான் பார்க்குறப்ப என்னோட நினைப்போம், நம்ம ஸ்கூல் பிரின்சிபலே பேசி தந்துட்டாரா, அப்ப நம்ம தான் ஒழுங்கா எழுதலன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இது வந்து. ஆனா நான் ஒரு பெஸ்ட் வந்து என்ன சொல்றேன்னா, சிபிஎஸ்சி எதிர்த்து யூடியூப் டீச்சர்ஸ் நிறைய பேர் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து வேதாந்தில் பாத்தீங்கன்னா பெருமிலா மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கு, அவங்க வந்து கொஸ்டினுக்கு மேல கொஸ்டின் வந்து அடிக்கிட்டே இருங்க. இதே மாதிரி நிறைய டீச்சர்ஸ் அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டே இருங்க. இப்ப இது மூலியமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டொனேஷன் இல்லாத காலேஜுங்கிறது எங்கேயுமே கிடையாது. இப்போ ஒரு பையன் வந்து என்கிட்ட பேசுறப்ப சொன்னா, ப்ரோ இப்படி நான் வந்து ஒரு அந்த காலேஜ் பேரை நான் சொல்ல விரும்பல, 6 lakh டொனேஷன் போட்டேன் ப்ரோ, ஆனால் எனக்கு தெரியும் ப்ரோ நான் கெமிஸ்ட்ரியிலையும் ஃபிசிக்ஸ்லையும் நான் வந்து கம்பார்ட்மெண்ட் வந்துருச்சு, அரியர் எக்ஸாம் நான் எழுதுனாதான் என்னை காலேஜில் சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட வருத்தம், அவனால காலேஜ் சேர முடியல. சரி ஓகே, நான் அவனுக்கு ஒரு ஆதல் தரேன். சரி ஓகேடா தம்பி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க, ரெண்டுமே வந்து இன்ஜினியரிங் சேர்றதுக்கான ஒரு மெயின் சப்ஜெக்ட். ஆமாம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆர்டி விழுந்துருச்சு, நீ எழுதிதான் ஆகணும் அப்படின்னா 2 பேப்பருக்கு ஆர்டி விழுந்துச்சுன்னா எழுதுறான்னு பார்த்தா அது முடியாது, ஒரு பேப்பர் தான் எழுத முடியுமா? அப்படிங்களா? ஒரு 2 பேப்பர் ஆர்டி விழுந்தா அப்படி எப்படி கிளியர் பண்ண முடியாது. இப்போ ஒன்று நீ ஃபிசிக்ஸ் எழுதலாம், கெமிஸ்ட்ரி எழுதலாம், ஆனால் ஒன்று கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ஏதாச்சும் ஒன்று பெண்டிங்ல கிடந்தா நம்மளால இன்ஜினியரிங் சேர முடியாது. அடுத்து நம்ம மேல் எஜுகேஷனே போக முடியாது. அந்த ஜூலை 15 வர கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிறதே வந்து அவங்களால ஒரு சப்ஜெக்ட் தான் எழுத முடியும். ஆனால் சிபிஎஸ்சி என்ன போட்டிருக்காங்கன்னா 2 சப்ஜெக்ட் வரைக்கும் எழுதலாம்னு சொல்றாங்க. ஆனால் அது சாத்தியம் கிடையாது, ஏன்னா அது வந்து 1 day சிங்கிள் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன். அப்ப பசங்களோட லைஃபே கெட்டு போயிடும். சில பசங்களுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப எசென்ஷியல் போட்டு அவங்கள வந்து எப்படின்னா அடுத்த வருஷம் எழுதுறது, அப்ப அவங்களோட 1 year லைஃபே வந்து அவங்களுக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பருமே செட் பண்றது வந்து இவங்க வந்து கரெக்டா செட் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை தேவையே இல்லை அப்படிங்கிற. சரி, இப்ப நான் வந்து கேட்கறது வந்து என்னன்னா, பசங்க சார்பா நான் வந்து சிபிஎஸ்சிக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்னன்னா, ஹானரபிள் சிபிஎஸ்சி மினிஸ்டர் மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ஜி, I request you to allot grace mark for the CBSE students. So in the CBSE many flop it has been happened. So I request you to give 20 mark as a grace mark. இது வந்து நான் இப்போ மினிஸ்டருக்கு வந்து இப்போ நான் என்ன சொல்றேன்னா 20 மார்க் கிரேஸ் மார்க் தாங்க. பசங்களுக்கு வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ல ஆர்டி விழுந்திருக்கோ அந்த சப்ஜெக்ட்ல அவங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் தாங்க. தந்தீங்கன்னா தான் அவங்களால ஃபியூச்சர் அவங்களுக்கு வந்து ப்ரொசீட் பண்ணணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும், சிபிஎஸ்சி நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சா நான் சொல்கிறேன் என்னன்னா, ஒரு 10th ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணிருக்கலாம். இந்த சிபிஎஸ்சியை ஒரு 10th ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 10th முடிச்சாங்கன்னா அடுத்து அவங்க 11th 12th போவாங்க. அப்போ ஒரு மாசத்துல அவங்க அந்த கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அவங்க போகலாம். ஆனால் 12th அப்படிங்கிறது அது அந்த ஸ்டூடெண்டோட லைஃப்பை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்டம். அந்த கட்டத்தில் சிபிஎஸ்சி வந்து ஓஎஸ்எம் அப்படிங்கிற ஒரு இம்பாக்டை கொண்டு வந்து பசங்களோட லைஃப்பை வந்து இவ்வளோ ஸ்பாயில் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக நான் உங்கள்கிட்ட கேட்டுதேன். அதே மாதிரி ஒன்றும் நீங்கள் கிரேஸ் மார்க் போடாமல் இருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து கேட்குறேன். இப்போ சவுதி, கத்தார் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து ஒரு வார் நடந்துச்சு, நம்மளுக்கே தெரியும். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு வார் நடந்துச்சு. அப்படி அந்த வார் நடந்தனால அந்த ஸ்கூல்ல இருக்க சிபிஎஸ்சி அந்த போர்டு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, எக்ஸாம் எழுத வேண்டாம், ஆல் பாஸ். எப்படின்னா பசங்க ஸ்கூல்ல எழுதியிருப்பாங்க பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட், அதை வச்சு நீங்க மார்க் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, ஏன்ப்பா ஒரு எக்ஸாம் எழுதாத ஒரு பையனுக்கு நீங்க மார்க் போட்டு அந்த பையனோட ஃபியூச்சரை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றது
கஷ்டப்பட்டு ஒரு பையன் ஒரு எக்ஸாம் படிச்சு எழுதியிருக்கான், அவனுக்கு நீங்க மார்க் போடல, சில கொஸ்டினை எவாலுவேட் பண்ணல, சில கொஸ்டினுக்கு நீங்க மார்க் போடாம இருந்திருக்கீங்க. அப்போ உங்க மேல மிஸ்டேக் வச்சுக்கிட்டு அந்த பையனோட லைஃப்பை வந்து நீங்க ஸ்பாயில் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டிமெரிட்டா போகுது. இதனால வந்து நிறைய பசங்க சூசைட் அட்டன் பண்ற அளவுக்கு போயிருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு 1 இயர் வந்து இந்த கெரியர் கேப் விழுந்துறீங்களா? அது ஒரு இதா இருந்தாலுமே ப்ரோ, இப்ப எங்க வீட்ல வந்து எஜுகேட்டட் பேரண்ட்ஸ், எனக்கு எங்க அம்மா வந்து பிரின்சிபலா இருந்திருக்காங்க, என் வீட்ல வந்து எனக்கு எஜுகேட்டட் பேரண்ட்ஸ். நிறைய வீட்ல வந்து அன்எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் இருக்கிறப்ப அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, என்னடா ஒரு வருஷம் பணம் கட்டி படிக்க வச்சோம் மேடம். சிபிஎஸ்சி ஃபீஸை பத்தி உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் 1 to 1.5 lakhs to 1.5. என்னடா 1.5 லட்ச ரூபா கட்டி படிக்க வச்சோம் மேடம், கடைசியில நம்ம பையன் ஃபெயில் ஆகிட்டு வந்துட்டானே இப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸோட தாட் இருக்கும். ஆனா அவங்களுக்கு தெரியாது சிபிஎஸ்சி ஓஎஸ்எம்னா என்னன்னு தெரியாது, ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங்னா என்னன்னு தெரியும். அப்ப அவங்களோட மைண்ட் செட்ல வந்து என்னன்னா, நம்ம பையன் ஃபெயில் ஆயிட்டான், நம்ம பையனுக்கு படிப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீட்டுல அவங்க பையனை ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து விடாமே இருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக தான் வந்து நம்மளோட எல்ஓபி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் மிஸ்டர் ராகுல் காந்தி ஜி வந்து இதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் எடுத்திருக்காரு. எப்படின்னா, நீங்க பசங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் போடுங்க, இவ்வளவு இது நடந்திருக்கு, இம்பாக்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஜியும் வந்து கேட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட் யூனியன் இருக்கு. எக்ஸாம்பிள் கம்யூனிஸ்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏஎஸ்எஃப்ஐ, ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, காங்கிரஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா என்எஸ்ஒய், நேஷனல் ஸ்டூடெண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் நானுமே ஒரு மெம்பர் என்எஸ்ஒய்ல, நானும் ஒரு மெம்பரா இருக்கேன், காங்கிரஸ் ஸ்டூடெண்ட் யூனியன்ல நானும் ஒரு மெம்பரா இருக்கேன். நாங்க வந்து இதுக்கு எடுத்து ஒரு நிறைய போராட்டம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அப்போ நான் சிபிஎஸ்சிக்கு வைக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வந்து என்னன்னா, ஒன்று கிரேஸ் மார்க் போட்டு எல்லா பசங்களையும் ஆர்டி கிளியர் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டினா கிரேஸ் மார்க் போட முடியாட்டினாலும் அந்த ஆர்டியை வந்து எடுத்துவிட்டு பசங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் இது பண்ணுங்க. நீங்க நான் உங்ககிட்ட ஒரு வைக்கிற ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வந்து என்னன்னா, தயவு செஞ்சு பசங்களோட லைஃப்ல விளையாடாதீங்க. ஏன்னா பசங்களுக்கு இதை வச்சுதான் அவங்களோட கெரியரே இருக்கு. 12th முடிச்சோடனே தான் அவங்க வந்து அவங்களோட கெரியரே இருக்கு. ஒரு பையன் வந்து என்னன்னா காலேஜ்ல டொனேஷன் கட்டிட்டு, நான் என்னால் இப்படி சேர முடியலன்னா 2 சப்ஜெக்ட்ல ஆர்டினா, இப்போ நான் ஃபிசிக்ஸே எழுதினாலும் கெமிஸ்ட்ரி எழுத முடியாட்டினா என்னால் இன்ஜினியரிங் காலேஜ் சேர முடியாது. அப்போ அந்த இன்ஜினியரிங் சேரணும் கனவுல வர பசங்களுக்கு சிபிஎஸ்சி ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா, நீ சிபிஐ இன்ஜினியரிங் சேர வேணாப்பா, போய் ஆர்ட்ஸ்ல போய் சேர்ந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து சிபிஎஸ்சி வந்து ஒரு பெரிய டிமெரிட் பண்ணாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த எக்ஸாம் எழுத முடியாம 1 இயர் வந்து அவங்க ஒரு பெரிய இருப்பாங்க. ஆமா, அப்ப அந்த பசங்க வந்து எப்படின்னா, திரும்பி 1 இயர் கழிச்சு முடிச்சாங்கன்னா திரும்பி இந்த 5 சப்ஜெக்ட்ல எழுதணும், 5 சப்ஜெக்ட்லயுமே அவங்க படிச்சு எழுதணும். அதுக்கு திரும்பி சிபிஎஸ்சி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முட்டாள்தனமான ஒரு வார்த்தை. சிபிஎஸ்சி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அடுத்த வருஷம் 2027 எக்ஸாம் எழுத போறாங்க, அவங்களுக்கு நாங்க இந்த ஓஎஸ்எம் கரெக்டா வைக்க போறோம் அப்படிங்கிறாங்க. முதல்ல இந்த வருஷத்துல இருக்கவங்களுக்கு நீங்க இந்த ஓஎஸ்எம் மூலம் பண்ணிட்டு அடுத்த வருஷம் நீங்க என்ன வேணா பண்ணலாம். ஒரு பையன் ஒரு பேட்டி தரான், எப்படின்னா சிபிஎஸ்சி ஓஎஸ்எம் ஈஸியா ஹேக் பண்ண முடியும். எந்த டீச்சர் கரெக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்க. இப்ப நான் வந்து ஒரு பையனை கரெக்ட் பண்ணி 23 மார்க் தந்தேன்னா, ஹேக் பண்ணி அதை 14 மார்க்ஸா மாற்ற முடியும் ஹேக் மூலியமா. ஏன்னா சிபிஎஸ்சி வந்து அவ்வளவு ஒரு நார்மல் ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி இதை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஈஸியா வந்து அவங்க ஹேக் பண்ண முடியும். சிபிஎஸ்சி மார்க் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு பையனே யூடியூப்ல வந்து பேட்டி தந்திருக்கான். அதே மாதிரி வந்து நிறைய டாப்பர்ஸ், நான் படிக்கிறப்பனே என் கூட நிறைய டாப்பர்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கே இப்போ சப்ஜெக்ட்ல ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அந்த பசங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி வந்து என்ன பண்ணணும்னா, ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் நீங்கள் வந்து தரணும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து பசங்களோட லைஃப். நீங்கள் கண்டிப்பாக பசங்களோட லைஃப்ல மட்டும் நீங்கள் விளையாடாதீங்க. என்னன்னா உங்கள் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்க, அந்த தப்பு எங்கள் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் நீங்கள் இருக்காங்க, கிரேஸ் மார்க் வந்து அந்த பசங்களை வந்து நீங்கள் பாஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா, இப்போ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து எப்படின்னா நிறைய இடத்துல நிறைய போராட்டம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. சில சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்ஐ கம்யூனிஸ்டோட ஸ்டூடெண்ட் யூனியன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிபிஎஸ்சியோட ரீஜனல் ஆஃபீஸ்க்கு முன்னாடி இப்போ உட்காந்து போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் சிபிஎஸ்சிக்கு நான் வந்து 1 இயர்னு சொல்கிறேன். என்னன்னா, நீங்கள் வந்து உங்கள் மனசு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எப்படின்னா, நாங்கள் வந்து ஓஎஸ்எம் கொண்டு வந்தோம், பசங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டோம், யாருமே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று நினைக்காதீங்க. நிறைய இயக்கங்கள் இருக்கு பசங்களுக்காக போராட, நிறைய அரசியல் கட்சிகள் இருக்காங்க, நிறைய மாணவர்களோட அமைப்புகள் இருக்காங்க. என்னாலும் நீங்க இந்த சிபிஎஸ்சி 2026 பசங்களுக்கு ஒரு முடிவை நீங்க தராம நாங்க எங்களுடைய போராட்டத்தை எப்பவுமே நிறுத்த மாட்டோம். ஸோ ஈவன் நான் இப்போ வந்து என்எஸ்யூயோட மெம்பராகவும் இருக்கேன். அதே மாதிரி இப்போ எங்கள் என்எஸ்யூ சார்பாக பார்த்தீங்கன்னா, எங்களோட ஆல் இண்டியா பிரசிடென்ட் மிஸ்டர் வினோத் ஜாக்கர்ஜி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிபிஎஸ்சி எதிர்த்து ஒரு போராட்டம் வந்து டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி என்எஸ்யூ சார்பாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து என்னென்னா போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து சிபிஎஸ்சிக்கு வந்து நான் வைக்கிற ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த பசங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட பசங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு காம்படிஷன்
இது தந்தையாகணும் கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து என்னென்னா நீங்கள் சிபிஎஸ்சி வந்து ஒன்றை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க, என்னென்னா பசங்களோட லைஃப்பில் தயவு செஞ்சு விளையாடாதீங்க. பசங்களோட லைஃப் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான தருணம் இந்த 12th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது. இந்த 12th முடிச்சுட்டு போகிறதா வந்து என்னென்னா அவங்க லைஃப்பை வந்து என்னென்னா டிட்டர்மைன் பண்ணுது. அவங்க காலேஜில் எந்த குரூப் எடுக்கிறனால இந்த சிபிஎஸ்சியோட ஓஎஸ்எம்னால நிறையா ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஜினியரிங் கனவு எல்லாமே வந்து ரொம்ப கலைஞ்சிருக்கு. ஸோ நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ஒன்று தயவு செஞ்சு பசங்களோட லைஃப்பில் விளையாடாதீங்கன்னு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறது ஒன்று தான். பசங்களோட லைஃப்பில் விளையாடாதீங்க. ஒன்று பசங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் தாங்க. அப்படி இல்லாட்டினா எல்லாம் அந்த ஆர்டி ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் தியரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆர்டியை வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணுங்கள். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ஜி, ப்ளீஸ் ஹெல்ப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் டோன்ட் ப்ளே வித் தேர் லைஃப். The 12th standard is most important for the students. This is going to determine their college as well as their future. So I request you to award the grace mark for the students who has failed and dropped in the CBSE. I requesting you. அதே மாதிரி நீங்கள் இப்படி பண்ணாட்டினா தயவு செஞ்சு ஹானரபிள் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் நீங்கள் வந்து உங்களுடைய பதவி வந்து ராஜினாமா செஞ்சுருங்க. இல்லாட்டி இதான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிற ஒரு கோரிக்கையாக இருக்கும். தயவு செஞ்சு பசங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் விளையாடுறாதீங்க. ஸோ இதனால் வந்து நிறைய பசங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஒன்று அவங்களுக்காக கிரேஸ் மார்க் வழங்குங்க. அப்படி இல்லாட்டினா அதுக்கான இதை பார்த்து பசங்களோட லைஃப்பை வந்து காப்பாற்றுங்க. எனக்கு வாய்ப்பளித்த வீராஜ் சேனலுக்கு வந்து நான் நன்றியை கூறிக்கிறேன். கொஸ்டின் கேட்கலாம் ப்ரோ. இந்த பிரச்சனை வந்து எவ்வளோ இயர்ஸாக போயிட்டு இருக்கு? இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தான் ப்ரோ, 2026. இதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா மேனுவல் கரெக்ஷனா பேப்பர் பென் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கரெக்ட் பண்ணியுமே வந்து என்னன்னா வருஷம் May 13 தான் ரிசல்ட் விடுறாங்க. இவ்வளோ டிஜிட்டலைஸ்டா கரெக்ட் பண்ணி May 13 தான் ரிசல்ட் விடுறாங்க. அது ரெண்டுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. அதுக்கு சீக்கிரமா கொண்டு வரணுன்றதுக்காக தான். அதே மாதிரி வந்து என்னன்னா இப்போ ஒரு சிஸ்டத்தை வந்து நீங்க இப்போ ஒரு பேப்பர் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி சிபிஎஸ்சி வந்து உங்களுக்கு அனுப்பும். இப்போ அதில் வந்து ஒரு பெரிய டிமெரிட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னன்னா, இப்போ ஸ்கேன் பண்ணுறப்ப இப்போ ஒரு 10th பேப்பர் ஸ்கேன் பண்ணுறாங்கன்னா இப்போ நம்மளே நோட்டை திறந்து இப்போ எழுதுறப்பது நம்ம ஸ்கூல் டேஸில் நம்மளே பார்த்து பேப்பர்னா நோட்டில் நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா பேஜை திருப்பறவங்க மறந்து 2 பேஜை விட்டு நம்ம எழுதிடுவோம். அப்போ அந்த மாதிரி அவங்க ஸ்கேன் பண்ணுறப்பது எப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னா, எனக்கு இங்கே 9th பேஜ் இருக்குன்னா பார்த்தா பின்னாடி 12th பேஜ் வருது, நடுவில் இருக்க பேஜஸை காணும். அப்போ அதில் மார்க் வராது, அதில் மார்க் வர மாட்டேங்குது. அதே மாதிரி வந்து என்னன்னா அவங்க ஸ்கேன் பண்ணுறப்ப பிளட் காப்பீஸ் தான் இருக்குது மோஸ்ட்லி. அந்த ஸ்டூடெண்ட் வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சிபிஎஸ்சி எழுதியிருக்கேன்னா என்னோட பேப்பரில் நான் என்ன எழுதியிருக்கேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. அப்போ அதை எப்படி அந்த டீச்சர்ஸ் கரெக்ட் பண்ணியிருப்பாங்க? அதே மாதிரி இன்னொன்று பெரிய ஃப்ளாப் என்னன்னா, அந்த ஸ்டூடெண்ட் இப்போ ஒரு பேஜ் எழுதியிருக்காங்கன்னா அந்த பேஜுக்கு மேலே பிளாங்க் பேஜ்னு வருது. ஆனால் அவங்க கண்டென்ட் எழுதியிருக்காங்க, அந்த கண்டென்ட்டுக்கு மேலே பிளாங்க் பேஜ் அப்படின்னு சொல்லி அதுக்கும் மார்க் வராத மாதிரி இந்த மாதிரி இஷ்யூ நிறைய இஷ்யூ இருக்குது. ஸோ சிபிஎஸ்சி இதுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் வந்து அவங்க தந்து தான் ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா பசங்களோட லைஃப் 12th இது வந்து அவங்க ஃபியூச்சரை டிட்டர்மைன் பண்ண போகுது. நிறைய ஸ்டூடெண்ட் ஒரு பையனாக வந்து எப்படின்னா விஐடியில் அவன் பிளேஸ்மெண்ட் எழுதி அந்த காம்படிஷன் எக்ஸாமில் எழுதி போயிட்டான் உள்ள. ஆனால் அவன் சிபிஎஸ்சி ரிசல்ட்னால அவனால் உள்ளே போக முடியல. ஸோ இந்த மாதிரி நான் இப்போ இங்கே இருக்க பசங்களுக்காக பேசுகிறேன். ஆனால் இதே பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க ஆல் ஓவர் இந்தியாவில் ரீவாலுவேஷனுக்கு மட்டுமே இப்போ ஒரு 1000 இருக்காங்கன்னா அந்த 1000ல் 999 பேர் ரீவாலுவேஷனுக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அது வந்து லக்கில் பாஸ் பண்ணி போனவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000ல் 1 or 2% அவ்வளோதான். அதே மாதிரி லாஸ்ட் இயர் இருந்ததோட சிபிஎஸ்சியோட பாஸ் பர்சன்டேஜ் இந்த தடவை ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த சிஸ்டம்னால ஸ்டூடெண்ட்டோட லைஃப் வந்து 1 year வந்து அந்த கேப் விழுந்துருவீங்களா? அவங்க வந்து இங்கிட்டும் காலேஜுக்கும் போக முடியாமல் இந்த எக்ஸாமும் மறுபடியும் எழுதுற மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து சரி பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட லைஃப் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து என்னென்னா 3 சப்ஜெக்ட் ஆர்டி வந்து பசங்க எசென்ஷியல் இருக்குது அடுத்த வருஷம் எழுதணும். 1லேருந்து 2 சப்ஜெக்ட் விழுந்தவங்க இந்த ஜூலை கம்பார்ட்மெண்ட் எக்ஸாமில் எழுதிக்கலாம். ஆனால் எனக்கு அப்போ ஃபஸ்ட்டே நான் சொன்னது தான் என்னென்னா 2 சப்ஜெக்ட் விழுந்துருக்குன்னா கம்பார்ட்மெண்ட் 2 சப்ஜெக்ட்டுமே அவங்க எழுத விடணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிங்கிள் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒரு சப்ஜெக்ட் தான் எழுத முடியும். அப்போ ஒரு சப்ஜெக்ட் எழுதணும்னா சரி இப்போ ஒரு பையனுக்கு ஃபிசிக்ஸ்லையும் கெமிஸ்ட்ரியும் ஆர்டி விழுந்துருக்கு அப்படின்னா அவன் ஃபிசிக்ஸ் மட்டும் எழுதுறான், கெமிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் இன் தியரி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் லிஸ்ட்டில் வந்துடும். ஆனால் நம்மளுக்கு இன்ஜினியரிங் செய்யறதுக்கு வேண்டுங்கிற சப்ஜெக்ட் வந்து மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அப்போ கெமிஸ்ட்ரி டாட்டா அந்த பையனால எப்படி இன்ஜினியரிங் சேர முடியாது. ஸோ அப்போ வந்து சிபிஎஸ்சியோட ஃபைனலாக எல்லார் சார்பாக நாங்கள் சொல்கிறது வந்து என்னென்னா கிரேஸ் மார்க் 20 மார்க்ஸ் போடுங்க. அந்த 20 மார்க் வந்து கரெக்ட் அலோகேஷனாக பார்த்து எந்தெந்த இடத்துல அந்த பசங்களுக்கு போட்டால் பாஸ் மார்க் வரும்னு போட்டு பசங்களோட லைஃப்பை வந்து காப்பாற்றுங்க. இதை நான் சிபிஎஸ்சி வைக்கிற ஒரு கோரிக்கையாக இருக்குது. தேங்க்யூ.